விட்டு எங்கு நான் போக மாட்டேன், ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் நம்மை ஆட்கொண்டு சேவித்துக் கொண்டிருக்கும், நம்மை அனுதினமும் அவரை சேவித்து துதித்துக் கொண்டிருக்கிற நாமும், நம்மை நேசித்து நம்மை நடத்தக்கூடிய நம்முடைய தகப்பனும் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நலமானதையும் நன்மையானதையும் அவர் செய்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 7வது வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நாம் தேவனுக்கு மாத்திரமல்ல, நாம் வேலை செய்யக்கூடிய வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கும் பொழுதும், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு, வேலை ஸ்தலத்துல எஜமானுக்கு உண்மையான சபைக்கும் ஊழியருக்குள்ளேயும் திருச்சபை மக்களுக்குள்ளேயும் நம்ம எங்கெல்லாம் காணப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம கடந்து போகிறோமோ, நம்மிடத்தில் எப்பொழுதும் நீதி காணப்பட வேண்டும், உண்மையுடைய தன்மைகள் காணப்பட வேண்டும். அப்படி உண்மையான காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய பேரை நிலைநிற்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சொந்த பந்தங்களே, இந்த அருமையான ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்க கேட்கும் பொழுது, இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு, தகப்பனுக்கு மட்டும் நான் பிரியமாக இருந்தால் போதாது, நான் எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் பிரியமாக இருக்கணும். பாருங்க, சாமுவேல் என்கின்ற பிள்ளையாண்ட வளர்ந்தான், கர்த்தருக்கு பிரியமாகவும் மனுஷனுக்கு பிரியமாக நடந்து கொண்டான் என்று சொன்னதுனாலதான் அவனுடைய பேர் மாபெரும் தீர்க்கதரிசி என்கின்ற பெயர் இடைப்பட்டது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காரியத்துல நாம் உண்மையாக இருந்து கடவுளுக்கு நாம் பிரியமாக காணப்படும் பொழுது, நம்மளும் ஒரு காலத்துல தேவனை பண்ணாருங்க, என் மகன் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி, அது ஊழியங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் என் பிள்ளை உண்மையும் ஒத்துமனமாக இருந்தான் என்று சொல்லி அவர் நம்மை குறித்து பலருடைய நாவுகள் பேசும்படியாக நம்முடைய உண்மை தன்மை நீதிகளை விளங்கச் செய்வார். இன்றைக்கு நீங்க எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை அறிந்து அதற்கேற்றபடி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தகப்பனுக்கு எவைகளெல்லாம் நலமானது தோன்றுகிறதோ அதை அனைத்தும் செய்வதற்காக நீங்கள் முயற்சி எடுங்க. உங்க குடும்பத்தில் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் கூட நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, இவங்கெல்லாம் நம்ம செய்ய முடியாது, இவங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறாங்க, இவங்க கிட்ட நான் உண்மையாக இருக்கும் செய்யணும்னா அதுக்காக நம்ம வேலை ஸ்தலத்துல சில பேர் வியாபாரம் பண்ணுவீங்க, சில பேர் சேல்ஸ்மேனாக இந்த மாதிரி எல்லாம் வேலைகள் செய்வோம். நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அடுத்தவங்களுடைய பணத்தை நம்ம கையாளக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது, மற்றவங்களுடைய பணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையும் சிந்திக்க கூடாது. இதை வைத்து நம்ம பிள்ளைக்கு குடும்பத்தை எப்படி நடத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த இடத்துல தேவன் உங்களுடைய நீதிகளை விளங்கச் செய்வார். அங்கதான் நீங்க யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில உண்மையை நீதியாக விளங்கினபடினால்தான் சில நெருக்கங்களை சந்தித்தான், சில உபத்திரங்களை சந்தித்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை பல குடும்பங்களை போஷிக்கக்கூடிய ஒரு கிருபை பெற்றவனாக மாறினான். இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்கள் நீதிகள் விளங்கணும். இன்னைக்கு சகோதரர்களுக்கு முன்பாகவே யோசேப்பை புகழ்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தினார். நாம் அவனுக்கு தீங்கு செய்தோம், அவன் நிமித்தமாக இன்றைக்கு நன்மை பெறுகிறோம். அதனால என் அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் முடிந்த அளவுக்கு உண்மையாக இருங்கள், எல்லா காரியத்திலும் நீதியை செய்யுங்க.
நீதி உள்ள தேவன் ஏற்ற நேரத்துல உங்க பெயர்களை, உங்கள் தலைகளை உயர்த்தி அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் வேலையிலும் சபைக்குள்ளும் மற்ற இடங்களுக்குள் பிள்ளைகள் கடந்து போகும் பொழுது அநேக சூழ்நிலைகள் அவர்களை தடுமாற்றம் செய்ய வைக்கலாம், இல்ல வார்த்தை போர் நடக்கலாம், அவங்களுடைய உண்மை தன்மைகளை சோதிக்கக்கூடிய பல சம்பவங்கள் நேரிடலாம். ஆனா எல்லாவற்றையும் சகித்து அவர்கள் வாழக்கூடிய உண்மையான நிலைமையில் அவர்கள் நிற்கத்தக்க என் தகப்பனீர் அருள் புரிய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் அந்த வேலை இடத்திலும் சபையிலும் அவங்க பெயரை நீங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி அதை அநேகர் காணும்படியாக அவர்கள் தலைகளை உயர்த்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியே என் தகப்பன் செய்வதற்காக நன்றி. ஆமென், ஆமென். தேவன் அப்படியே உங்களுக்கு செய்வார். God bless you.